வணக்கம் என் மக்களே. உலக தமிழராட்சி நிறுவனத்தின் உண்மைகள், அறிக்கைகள் இதோ நான் அரசுக்கு அளித்த அறிக்கையை வைத்துக்கொண்டு அறிக்கையில் உள்ளதை அரசுக்கு நான் அளித்த என்னால் அளிக்கப்பட்டு அரசு பெற்றுக்கொண்ட நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பட்டியல் அடங்கிய அறிக்கை, அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மறைக்கப்பட்ட உண்மைகள் எவை, நான் வெளிக்கொண்டு வரும் உண்மைகள் எவை என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்கள். வரிசை எண் 39, திட்டம் எண் 12, 13, 14. 12 என்ன சொல்லுது அப்படின்னா, நிலை பெயராக்கம் செய்யப்பட்ட கலை சொற்களை பதிவு மற்றும் புத்தாக்கம் செய்தல். பதிவும் செய்யணும், புதிய ஆக்கமும் புத்தாக்கமும் செய்ய வேண்டும், செய்தல் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். 13, புதிய கலைக்களஞ்சியம். அதாவது இன்னும் அந்த மொழியில் சொல்லப்போனால் சொற்குவை, சொற்களஞ்சியம். ஏன்னா சொற்களின் குவியலாக இருக்கிறதுனால அப்படி அதை நம்ம சொல்கிறோம். சரி, புதிய கலைக்களஞ்சியம் நம்ம கொடுத்தபடியே வாசிப்போம். புதிய கலைக்களஞ்சியம், புதிய கலைச்சொற்களஞ்சியம் செய்தல். 14, உலக தமிழர்களுக்கு ஒன்றாய் ஆக்குதல், நடப்பியலுக்கு கொண்டு வருதல். எந்த தமிழர்களுக்கு? இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டும் நான் சொல்லலை. இந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய நாடு இருக்கு இல்லையா, நாடுகள், அந்த நாடுகளில் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து அங்கே குடிபெயர்ந்து வாழறாங்க இல்லையா, அந்த மக்களுக்கான தாய்மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. அவங்களையும் உள்ளடக்கி எல்லாருக்கும் ஒன்றா எது இருக்கணும்? இந்த கலைக்களஞ்சியம் இருக்கணும். அதான் சொல்கிறேன். உலக தமிழர்களுக்கு ஒன்றாய் ஆக்குதல், நடப்பியலுக்கு கொண்டு வருதல், நடைமுறைக்கு கொண்டு வரணும். வெறுமனே நான் புத்தகம் போடுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு அச்சடித்த செலவு மட்டும் கணக்கு காட்டிட்டு அது பொட்டியில் பூட்டி வைக்க நான் திட்டம் கொடுக்கல, நான் திட்டம் கொடுக்கல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை சென்றடைய வேண்டும், நடப்பியலுக்கு கொண்டு வரணும். அவங்க வாய்மொழியில், அவங்க தாய்மொழியில் சொல்லுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த பொருளுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடுறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறாங்க இல்லையா மக்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புக்கும் ஒரு புதிய தமிழ் சொல் இருக்க வேண்டும். அது பழமையானதுக்காகட்டும், புதுமையானதுக்காகட்டும், அது கடந்த காலத்தில் ஆனவை ஆகட்டும், நிகழ்காலத்தில் ஆனவை ஆகட்டும், எதிர்காலத்தில் ஆக இருப்பவை ஆகட்டும், எல்லா காலத்துக்கும் உரிய கண்டுபிடிப்புகள், அவற்றிற்கான பெயர்கள் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்க வேண்டும். அனைத்து துறை, நீங்கள் எந்த உங்களுக்கு ஆங்கிலம் எக்ஸட்ரா ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் எது வேணாலும் இருக்கட்டும், அது புள்ளியே இல்லாமல் தொடர்ச்சியாக கூட இருக்கட்டும், அனைத்துக்கும் நம்முடைய தாய்மொழியில் சொற்கள் இருக்க வேண்டும். அப்படி அது உலக தமிழர்களுக்கு பொதுவாக ஆக்கினா மட்டும்தான் இந்த நாட்டில் நாம் சொன்ன அமெரிக்கா வீட்டில் இருக்கிறவன் என்ன செய்வான்? புரிஞ்சுப்பான். பொதுவாக இருக்கணும். நான் தமிழ்நாட்டில் ஒரு அகராதியை உருவாக்கி என் பையில் தமிழ்நாடு அரசு என்னுடைய திட்டத்தினுடைய விளைவு தான்.
நான் வச்சு காட்டுறேன். இது கோ விஜயராகவன், அகரமுதலி திட்டத்தினுடைய இயக்குனர் கோ விஜயராகவன் என் திட்டத்தின் பயனாக என்னுடைய கையில் தந்தவை. ஏன்னா பதிப்பாசிரியர் அவர் தான். தமிழ்நாடு அரசு 2022 பதிப்பு இது. தமிழ்நாடு அரசு 2022 பதிப்பு இது. மயங்கொழி சொல்லகராதி முனைவர் கோ விஜயராகவன் இயக்குனர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம், அது தனி டைரக்டரேட், தனி இயக்ககம். முன்பு உலக தமிழாராய்ச்சி நிறுவன வளாகத்தில் இருந்தது. நான் திட்டம் கொடுத்த பொழுது உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது அந்த பழங்கதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். எந்த பழங்கதை அப்படின்னா, பாவாணர் கதையில் இருந்து சொல்லுவானுங்க. மற்ற இருக்கக்கூடிய தமிழறிஞர்களாகட்டும், சில மடப்பசங்களாகட்டும். என்னுடைய திட்டம் என்ன சொல்லுது, எதன்படி அந்த வளாகத்திற்குள் அது வச்சுது. இன்றைக்கி பட்டினப்பாக்கத்தில் நகர் வளர்ச்சி குழும கட்டிடத்தில் அந்த அலுவலகம் இயங்கி கொண்டிருக்கு, முடக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நான் மேனாள் உலக தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குனர், மேனாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் மற்றும் மேனாள் இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் கோ விஜயராகவன் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு நான் கேட்ட பொழுது 15,50,000 சொற்கள் நம்முடைய சொற்குவையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன, நூலாக்கம் செய்யப்பட்டுள்ளன. நான் வந்த பிறகு அந்த துறையானது முடங்கி இருக்கிறது, தமிழ் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகின்றார். பவானி என்ற துணை இயக்குனராக கூடுதல் பொறுப்பிலே அமர்த்தப்பட்டு இருக்கின்றார். அந்த துறை முடக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பொய் கூறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். மெய்கூறக்கூடியவர்கள் யாரு, பொய் கூறக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கிறத உங்களுடைய 2 கண்ணுக்கு இடையில் ஏதாவது நெற்றிக்கண் இருந்தால், அதில் கொஞ்சம் அறிவு கண் இருந்தால் கொஞ்சம் உற்று பாருங்கள். யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய்மைன்னு தெரியும். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த திட்ட வளாகத்திற்குள் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தை கொண்டு செயல்படுத்தியது மற்றும் தற்போது அதன் புதிய கலைச்சொற்களஞ்சியங்கள் உருவாக்குதல் மற்றும் வெளியீடுகள் நடைமுறையில் உள்ளன. நடைமுறையில் இருக்கா? என் கையில் தரப்பட்டிருக்கு. இங்கே 3 புத்தகங்கள் உள்ளன. 3 நூல்கள் உள்ளன. 3ம் அகராதி. இன்னும் வீட்டில் இருக்கு. சரியா? சான்றுக்கு சிலவற்றையாவது நான் கையில் எடுத்து காட்டினா தான் உங்கள் கண்ணு பார்க்கும், உங்கள் மூளை அப்போ தான் சொல்லும், இவர் சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. எந்த ஆண்டுன்னு பார்த்துங்க. தமிழ்நாடு அரசுன்னு தெரியுதா?